நேற்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக அற்புதமான ஜிஎஸ்டியிலே முக்கியமான முடிவுகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தெரியாமல் சில நண்பர்கள்லாம் ஊடகங்களெல்லாம் செய்தி வெளியிடுறது, சோசியல் மீடியாவில் வெளியிடுறது, பழைய பைக் விற்றா 18% வரியாமல, பழைய கார் விற்றா 18% வரியாமல, இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி முக்கியமான பத்திரிகைகள் கூட தலைப்புச் செய்தியாக அது வந்திருக்கு. நீங்கள் ஒரு டிவிஎஸ் கம்பெனியோ மாருதியோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு பழைய கார் வாங்க போகிறீங்க. பழைய கார் வாங்குறது நிறையா இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு காரை அந்த நிறுவனம் காரை விற்பவர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அந்த காரை இந்த ரங்கநாயில் போய் 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறார். அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பிறகு காரை மேம்படுத்தியிருப்பாங்க, சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, டயர் மாற்றிருப்பாங்க, லைட்டை போட்டிருப்பாங்க, ஏதோ அந்த காரை சீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்ஸ் எதுக்குன்னா 6 லட்சத்திற்கு கிடையாது. அந்த நிறுவனம் அந்த காரை வாங்கி வாங்கின விலையை விட கூடுதல் எவ்வளவு விற்கிறார்களோ அதுக்கு தான் டாக்ஸ். இது புது டாக்ஸு கிடையாது. ஏற்கனவே 1500 சிசிக்கு கீழே இருந்தால் 12%, மேலே இருந்தால் 18% அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி ஒன்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இல்லாததுக்கு புதுசாக போட்டது கிடையாது. ரெண்டாவது, மொத்த கார் விலைக்கும் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதே தான் பைக்குக்கும். பைக்லையும் இன்றைக்கி நிறைய சிசி பைக்கு, ஒரு பைக் விலையே 2 லட்சம் 2.5 லட்சம்லாம் சொல்லக்கூடிய பைக்லாம் வந்துருச்சு. அதை கூட புரியாமல் பிரச்சாரம் செய்கிறாங்க. அதே போன்று தமிழகத்தினுடைய நேற்றைக்கு முன்தினம் கூட திருப்பூரில் மிகப்பெரிய கடையடைப்பு ஆர்ப்பாட்டம். கடை வாடகைக்கு 18% டாக்ஸா? அது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எங்கள் தலைவர் இதை கேட்டவுடனே மதுரையினுடைய ஒரு வணிகர் சங்க தலைவர் எஸ்பி ஜெயபிரகாசம் அவர்கள் விரிவான ஒரு அறிக்கையை தலைவரிடம் ஒப்படைத்தார்கள். தலைவர் அதை பார்த்துவிட்டு உடனடியாக நிதியமைச்சருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணார். உடனே ஃபோன்லேயும் பேசினாங்க. இன்றைக்கு காம்பவுண்டிங் டாக்ஸ் அந்த 1.5 கோடி வியாபாரம் என்று சொல்லி 1% கட்டக்கூடியவர்களிலிருந்து கீழே இருக்கிற சிறு வியாபாரிகள் வரைக்கும் யாருக்குமே வாடகைக்கான 18% ஜிஎஸ்டி வரி கிடையாது, அது வராது என்று ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது தமிழக வணிகர்களுடைய மகிழ்ச்சிக்காக இதை தெரிவிப்பது என்னுடைய கடமை. அதே போன்று நிறைய ஏறத்தாழ 9 பிரிவினருக்கும் கிடையாது என்று அறிவித்திருக்கிறார்கள். செங்கல் தயாரிப்பவர்கள், ஹோட்டல் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இப்படி பல பேருக்கு அந்த வாடகை வரி கிடையாது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று பல்வேறு ஜிஎஸ்டியில் பல்வேறு முக்கியமான புதிய அறிவிப்புகள் இங்கே வந்திருக்கிறது. அதையும் நீங்கள் பாருங்கள். புரதச்சத்து அரிசி, நீங்கள் நம்ம அரிசியை அதில் நிறைய புரோட்டீன்லாம் கலந்து அதை சீர் பண்ணி மறுபடியும் அரிசி வடிவில் கொடுக்குறாங்க. அதுதான் புரதச்சத்து அரிசின்னு பேர். சீர் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி. அதுக்குள்ளே டாக்ஸு 18% 5% குறைக்கப்பட்டிருக்கு. 18% 5%. அந்த அரிசி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட்லாம், முதியவர்களுக்கு சாப்பிட்லாம். அவங்களுக்கு 18% அரிசி இப்போ 5% குறைக்கப்பட்டிருக்கு. மிளகு திராட்சை விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு ஜிஎஸ்டி முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறது. பாப்கார்ன் சொல்லுவாங்க, பாப்கார்ன் தியேட்டரில் ரொம்ப டாக்ஸ் போடுறாங்க அப்படி. பாப்கார்னுக்கு ஏற்கனவே 12% இருந்துச்சு, புதுசாக கிடையாது. இதே பாப்கார்னில் ஒவ்வொரு பாப்கார்னுக்கும் ஒரு வேளை யாரும் மளிகை கடையில் போய் பார்க்குற பாப்கார்னுக்குலாம் இங்கே கணக்கே கிடையாது. சின்ன கடைகளில் போய் பாப்கார்ன் கட் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க, குழந்தை போய் சாப்பிடுவாங்க. அது நோ ஜிஎஸ்டி, அது கிடையாது. ஆனால் ஒரு பாப்கார்னுக்கு டிக்கெட்டு 150 ரூபா, பாப்கார்ன் 300 ரூபா. டிக்கெட்டு 150 ரூபா, பாப்கார்ன் 300 ரூபா. இதுக்கு மிக உயர்நீதிமன்றத்தில் சில பேர் வழக்கே போடுறாங்க. தியேட்டருக்குள்ளே நாங்கள் கொண்டு வர சாப்பிட்றத விட மாட்டேங்கிறாங்க, பிஸ்கட்டை விட மாட்டேங்கிறாங்கன்னு. ஏன்னா கோடிக்கணக்காக அதில் தான் வருது. அதுக்கு டாக்ஸு ஏற்கனவே 12 இருந்தது, தனித்தனியாக இருந்ததை பிரித்து கொடுத்துருக்காங்க. அது புதுசு கிடையாது. இதை சோசியல் மீடியாக்களில் வருது, அதை சொல்கிறேன். அதே மாதிரி ஜீன் தெரப்பி, உயிர் காக்கக்கூடிய தெரப்பிகள் இருக்குது. இப்போ கீமோ தெரப்பி, நம்ம புற்றுநோய் பாதிக்கப்படுற மக்களுக்கு அந்த கிருமிகளை அழிக்கும் பொழுது, அந்த அணுக்களை அழிக்கும் போது நல்ல அணுக்களும் சேர்ந்து போயிடும். அதுதான் கீமோதெரப்பி. ஜீன் தெரப்பி என்பது
நல்ல அணுக்களை கொடுக்கறது, நல்ல அணுக்களை உடம்புல வளர்க்குறது, நிறைய உயிர்காக்கும் சிகிச்சைக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு இருந்த டாக்ஸை முற்றிலும் நீக்கியிருக்கிறாங்க. இதை சொல்வது எனது கடமையாக கருதுகிறேன். அதே மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த கார்பஸ் ஃபண்டில் இருந்து கொடுக்கறது. நீங்கள் முதல்ல பாருங்கள், ஒரு வாகனம் ஒருத்தரை மோதிட்டு ஓடிடுச்சு, வண்டி யாருன்னு தெரியாது. வண்டி தெரிஞ்சது பிடிபட்ட வண்டினா அவன் இன்சூரன்ஸை வச்சு நம்ம கிளைம் பண்ணுறோம், கேஸ் நடக்குது. ஆனால் யார் மோதினான்னு தெரியாமல் ஓடுற வண்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கேஸ் நடந்த பிறகு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, கார்பஸ் ஃபண்டுன்னு. அதிலிருந்து நமக்கு உதவி செய்யும்போது அதுக்கு 18% டாக்ஸ் இருந்தது, இப்போ அதை நீக்கியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வேகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விபத்தில் சிக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இது பயன்படும். அதே மாதிரி கிஃப்ட் வவுச்சர், நம்ம எல்லோரும் கிஃப்ட் வவுச்சர் இப்போ கடையில் வாங்குகிறோம், சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கொடுக்குறாங்க, நமக்கே ஃபோன் பண்ணி வாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்குன்னு கூப்பிட்றாங்க. இது எல்லாத்துக்கும் முதல்ல இந்த டாக்ஸ் இப்போ அதில் வாங்குகிற பொருட்கள் கிடையாது, கிஃப்ட் வவுச்சர் கிடையாது. அதே மாதிரி பெரிய வணிகர்கள், பெரிய நிறுவனங்கள் லோன் கட்டாமல் இர்ரெகுலர் அக்கௌண்ட் ஆயிடுவாங்க, என்பி ஆயிடுவாங்க. என்பி ஆன உடனே என்றைக்கு இர்ரெகுலர் ஆகி என்பி ஆகுறாங்களோ அன்னையிலேருந்து அவங்க கட்டாத பணத்துக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அபராத வட்டி. அந்த அபராத தொகைன்னு கூட சொல்லலாம். அந்த அபராத தொகைக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்போ அதை முற்றிலும் நீக்கியிருக்காங்க. திரும்ப கடன் செலுத்துவர் வணிகர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக இப்போ இன்றைக்கி பயன்படும். அதே போன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மெர்ச்சன்ட் சொல்லுவாங்க. நம்ம எல்லா பொருளையும் தயாரிப்போம், ஆனால் எல்லோரும் வெளிநாடுக்கு அனுப்ப மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. ஒரு இடத்துல இப்போ மீன் பிடிக்கிற எல்லாருமே பெரிய வியாபாரிகள் கொடுக்குறாங்க. அந்த வியாபாரிலாம் ஒரு பாம்பேயில் இருக்க கம்பெனிக்கோ தூத்துக்குடியில் ஒரு கம்பெனிக்கோ கொடுத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு சார்ஜ் 1% சர்சார்ஜ் மட்டும் போட்டிருக்காங்க, மற்ற ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி ஆட்டோமிக் எனர்ஜி அணு சம்மந்தப்பட்ட எந்திரங்கள் வாங்குறது, இறக்குமதி பண்ணுற எல்லாத்துக்குமே வரி கிடையாது. இது அரசாங்கமும் பயன்படும், நம்ம அரசு சார்ந்த நிறுவனங்களும் பயன்படும், புதுசாக சில தனியார் நிறுவனங்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இது பயன்படும். இது அறிவியல் ரீதியான நம்ம வளர்ச்சிக்கு இது ரொம்ப உத்வேகம் அளிக்கக்கூடிய திட்டமாக இது நிச்சயமாக இருக்கும். அதே போன்று இந்த கண்காட்சி, ஒரு பொருட்காட்சி நடக்குது, ஒரு புக்கு வெளியிடுறீங்க, நீங்கள்லாம் சேர்ந்து கூட ஒரு புக்கு அடிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த ஸ்பான்சர் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கு உதவி கிடைக்குதோ, இப்போ சென்னையில் இப்போ புத்தக விழா நடக்க போகுது. இந்த புத்தக கண்காட்சி விழாவுக்கு பல நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. பல நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணி பக்கமாக விளம்பரம் வரும், டிவியில் விளம்பரம் வரும். அப்படி வரும்போது புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க ஜிஎஸ்டி கட்டணம் முதல்ல இருக்குது. இன்றைக்கி அது கிடையாது. எந்த நிறுவனம் கொடுக்குதோ, உதவி செய்யுதோ, அதுக்கு சில நிறுவனங்களை சொன்னால் அது விளம்பரம் நீங்கள் நினைப்பீங்க. சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி கட்டணும். புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க கட்ட மாட்டாங்க. சரி, அவங்க ஜிஎஸ்டி கட்டினா அது தப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி உதவி பண்ணுவாங்க நீங்கள் கேட்கலாம். அவங்க வேற ஒரு ஜிஎஸ்டி கட்டுற தொகையில் கிளைம் பண்ணிடுவாங்க, அதை கழிச்சுக்கிடுவாங்க. அதனால் அது ஜிஎஸ்டியாக நமக்கு வராது. இப்படி பல்வேறு திட்டங்களில் இன்றைக்கி நம்ம மத்திய நிதியமைச்சர் அவர்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. பெரிய ஹோட்டலில் ஜிஎஸ்டியில் நார்மல் பண்ணியிருக்காங்க. 7,500 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுக்கு 12% கொண்டு வந்திருக்காங்க, 18% இருந்து. அந்த காம்பவுண்டிங் டேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மதுரை, தென்காசி, சிவகாசி, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கடையெடுப்பு நடத்தின எல்லா வணிகர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி, அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எல்லாமே சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கு தீர்த்து வைக்கிற ஒரு அறிவிப்பு நேற்று கவுன்சில் முடிவு பண்ணியிருக்கு. இன்னும் இது அரசாணை வரணும். அரசாணை வரும்போது கூட இன்னும் ஒரு சிலதை விடுபட்டதை கூட நிதியமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை கேட்டு அதையும் கூட நம்ம செய்வதற்கு சரியாக இருக்குது. அந்த செய்திகளை ஒழுங்காகவே படிக்காமல், ஒழுங்காகவே தெரிஞ்சிக்காமல் உடனடியே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. கூலிப்படை மாதிரி உட்காந்து ஒரு 1000 பேர் இதை தட்டுறா அந்த விஷயத்தை அப்படின்னு தட்டுறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. அப்படி செய்கிறது வேதனையான விஷயம். இவ்வளவு சலுகைகளை நமது மரியாதைக்கு நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார், கவுன்சில் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மாநில நிதியமைச்சருக்கும் அதில் பங்கு இருக்குது, தமிழ்நாடுக்கும் பங்கு இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஒரு பொதுவான அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சமீபத்திலுடைய போராட்டங்கள், வணிகர்களுக்கான போராட்டம், எங்கள் தலைவர்
நிதியமைச்சர் அவர்களுக்கு எழுதிய கடிதம், அவர் பேசிய பிறகு அதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டார்கள். இங்கே இருக்கிற சூழ்நிலையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பெரிய விடிவு கிடைத்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.